என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் தாயானவள் இந்த வராகி அவசரமாக ஒரு ஆபத்தான செய்தியை உன்னிடத்தில் கொண்டு வந்திருக்கின்றேன். நடக்கப் போவது என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னை தேடி வரும் விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு வந்திருக்கிறது. உன்னோடு இந்த வராகி முன்னின்று சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு நடக்கும் எல்லாவற்றையும் நான் உனக்கே என்று சரியாக சொல்லிக் கொடுத்து விட வேண்டும். எதிலும் என் பிள்ளை, இந்த வாழ்க்கையை நீ விட்டுவிட மாட்டாய். யார் உன் அருகில் வரக்கூடாது என்று நினைத்தாயோ அவர்கள், எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கவே கூடாது என்று நினைத்தாயோ அந்த விஷயத்தை நடத்த வருகிறார்கள். அப்படியானால் இது உனக்கு ஆபத்தான ஒரு செய்திதானே. இந்த ஆபத்திலிருந்து நீ மீண்டு வர வேண்டும். இந்த ஆபத்திலிருந்து நிச்சயமாக உன்னை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். வராகி இருக்கும் வரை இது போன்ற விஷயங்களை எல்லாமும் நான் உனக்கு தெளிவாக எடுத்து சொல்கின்றேன். அப்படி உனக்கு நான் சொல்லும் இந்த விஷயங்களை எப்பொழுதுமே நீ சரியாக தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும்போது உனக்கு நடப்பது எல்லாமும் இனி எப்பொழுதுமே சரியான ஒன்றை உனக்கு எடுத்து தர வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த தெய்வத்தினுடைய அன்பினால் உனக்கு கிடைக்கும் எல்லாமும் இனி நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக வரக்கூடிய சோதனையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து விடும் என்பதனை மறந்து விடாதே. உன்னை தேடி வரும் எல்லா நிலையிலும் நீ இருக்கும் இது போன்ற பிரச்சனைகளை எதிர்த்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? எப்பொழுதும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற பதற்றத்தோடு இருந்து கொண்டிருப்பதை விட நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்ற எண்ணத்தோடு நீ இருக்க வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மனதில் நமக்குள் தோன்றுகின்ற எண்ணங்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையாக மாறும். அதற்கு நாம் சரியான ஒன்றை சிந்திக்க வேண்டும். நம்மோடு இருக்கின்றவர்கள், நம்மோடு பழகுகின்றவர்கள் என்று ஒவ்வொருவரையும் முதலில் நாம் அடையாளம் கண்டு வைத்திருக்க வேண்டும். ஒருவரினுடைய நோக்கம் என்ன, எதற்காக இவர்கள் நம்மை தேடி வருகிறார்கள் என்பது போன்ற பல உண்மைகளை நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை தேடி வருவதை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே நினைத்து என் குழந்தை நீ பதறக்கூடாது. இனி உனக்கு நடப்பது என்னவென்று நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய். உனக்கு நடக்கும் அடுத்த கட்ட நிகழ்வுகளை நீ சரியாக தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய். எதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தது என்பதனை எல்லாமும் நீ உணர்ந்திட வேண்டிய காலம் இது. ஏனென்றால் நம்முடைய அனுமதி இல்லாமலேயே நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க ஒருவர் துணிகிறார் என்றால் அந்த இடத்தில் நாமும் சற்று விழிப்போடு இருக்க வேண்டும் அல்லவா? நாம் நினைத்தால் மட்டுமே நம் வாழ்க்கையில் எதுவும் நடக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இன்னொருவரை உள்ளே தலையிடச் செய்வது என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். உனக்கு கூட நிலைமை என்னவென்று தெரிந்து அதனை நீ சமாளிக்க நினைக்கலாம். ஆனால் மற்றவர்கள் ஒருபோதும் இதனை என்னவென்று புரிந்து கொள்ள மாட்டார்கள். மற்றவர்கள் உனக்கு அதே கஷ்டத்தை கொடுக்க ஒருபோதும் நீ அனுமதிக்க கூடாது. ஒவ்வொருவரினுடைய எண்ணமும் சிந்தனையும் இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் எப்பொழுதுமே உனக்கு தெளிவுபடுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை வழிநடத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. வராகி இருக்கும் இந்த நேரத்தில் இனிமேல்
உன்னை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கையின் உண்மைகள் என நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். எதையாவது எண்ணி பதறிக்கொண்டிருப்பதை எல்லாமும் விட்டுவிடு. இனி அம்மா சொல்வதை எல்லாமும் உணர்ந்து உன்னை சூழ்ந்து வரும் பிரச்சனைகளிலிருந்து உன்னை நீ மீட்டெடுத்து விடு. அது போதும். உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களிலிருந்தும் என் பிள்ளை சரியான ஒன்றை நீ நிறைவாக பெற்றுவிடு. அது போதும். காரணத்தோடு நான் உனக்கு இதை எல்லாமும் சொல்கின்றேன். நாளை அப்படிப்பட்ட ஒரு நாளாகத்தான் உன் வாழ்க்கையில் இருக்கப் போகிறது. அம்மா என்னதான் சொல்ல வருகிறாய்? நாளை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள். இந்த நாளில் முழுக்க முழுக்க நான் முழுமையாக மனதளவில் என்னை ஓய்வெடுக்க வைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். நீயோ தேவையில்லாமல் எதையாவது சொல்லி என்னை யோசிக்க வைத்து கொண்டிருக்கிறாயே என்று என் பிள்ளை நீ நினைக்கிறாயல்லவா? நிச்சயமாக உன்னுடைய உணர்வுகளை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. நமக்கு கிடைக்கும் நேரத்தை நாம் ஓய்வுக்காக நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தான் நினைக்கிறோம். ஆனால் அப்படி ஓய்வு என்பது உன்னுடைய உடலுக்கு தேவை, ஆனால் உன்னுடைய மனதிற்கு அல்ல என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நொடி இடைவெளி கிடைக்கும் எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றிவிடலாம் என்று உன்னை சுற்றி ஒரு கூட்டம் அங்குமிங்குமாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு மத்தியில் உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் எப்பொழுதுமே சரியாக நீ உணர்ந்து விட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நாளும் உனக்கு நான் சொல்லும் இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து புரிந்து கொண்டு அம்மா சொல்கின்ற காரியங்களுக்குள் உனக்கு என்ன துன்பம் வரப்போகிறது என்பதனை தெரிந்து கொள். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் நமக்கான நிம்மதி வேண்டும் என்றால் முதலில் மனது தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய மனது தெளிவாக இருந்து விட்டாலே எல்லா பிரச்சனைகளையும் துவம்சம் செய்யக்கூடிய வலிமை அதற்கு கிடைத்துவிடும். அப்படியானால் என் பிள்ளை, நீ உன்னுடைய மனதை முதலில் ஆயத்தப்படுத்த வேண்டும். உன்னுடைய மனதை முதலில் நீ தெளிவுபடுத்த வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களினாலும் இந்த வாழ்க்கை தேடி கொடுக்கின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உன் கைகளில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பல நன்மைகளை வேண்டித்தான் என் பிள்ளை நீ அலைந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது இந்த நன்மைகள் ஒவ்வொன்றும் இனி உன்னை முழுமையாக வந்து சேர வேண்டும் என்றால் நாளைய தினம் இந்த விஷயத்தில் மட்டும் நீ கவனமாக இருக்கத்தான் வேண்டும். மன அழுத்த நாள், மன அழுத்தத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய நாள். என் குழந்தையே, மன அழுத்தம் என்பது என்ன தெரியுமா? நீ உன் உடலுக்கு ஓய்வு கொடுத்து மனதை விழித்திருக்கச் செய்யும் நேரம் உன்னுடைய மனதிற்கு இவர்கள் நிச்சயமாக ஓய்வு கொடுத்து விட அனுமதிக்க மாட்டார்கள். அது மட்டுமல்லாமல் மேலும் மேலும் உன்னை தேடி வந்து உனக்கான கஷ்டங்களை கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் நினைத்து பார்த்திருக்கும் இந்த காலங்கள் முழுக்க இனி எல்லாமுமாக உனக்கு இந்த வாழ்க்கை சரியானவற்றை சொல்லிவிடும். அதாவது என் குழந்தையே, மன அழுத்தம் வரக்கூடாது என்றால் நம்மோடு இருப்பவர்களை முதலில் நாம் நம்ப வேண்டும். நம்மோடு இருப்பவர்களை நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் சந்தேகப்படாமல் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் எல்லோருடைய எண்ணமாகவும் இருக்கிறது. ஆனால் நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக இவர்கள் இல்லாத பொழுது, நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்பதற்காக இவர்கள் அதற்கு நிலையானவர்களாக இல்லாத பொழுது, என் குழந்தையை, இதை மேலும் மேலும் பாதுகாத்து நாம் என்ன செய்ய முடியும்? இதையெல்லாமும் பின்தொடர்ந்து நாம் என்ன செய்ய முடியும்? அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய மன அழுத்தத்திற்கு காரணமாக ஒரு விஷயம் நடக்கும் பொழுது
அந்த நேரத்தில் நீ உன்னுடைய மனதை சற்று ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். உன்னுடைய மனதை நிச்சயமாக நீ தேற்றிக்கொள்ள வேண்டும். உனக்காக வேண்டி நின்று ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நல்லதொரு நிலையில் பெற்று கொண்டிருக்கும் இந்த நேரம் அடுத்தது என்னவென்று உனக்குள் பல சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதாவது முகத்தில் சிரிப்போடு ஒரு விஷயத்தை எதிர்கொள்ள நீ துணிந்து விட்டால் மன அழுத்தம் சட்டென்று உன்னை தொற்றிக்கொள்ளாது. அந்த சிரிப்பை மறந்துவிட்டு கவலை தோய்ந்த முகத்தோடோ அல்லது படபடத்த முகத்தோடோ அந்த விஷயத்தை நீ என்னவென்று கேட்டால் நிச்சயமாக மன அழுத்தமும் அதனை தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் மட்டிலும் இனி உனக்காக நான் எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களிலும் நீ உன் விருப்பத்தை நடத்திவிட வேண்டும் என்பதனை மறக்காதே. உனக்காகவே நான் இருக்கும் இந்த நேரம் இனி எந்த நாளும் நான் சொல்லும் சொல்லை நீ காப்பாற்றிவிட வேண்டும். என் பிள்ளையே, எவ்வளவு பெரிய பிரச்சனையாகவே இருந்தாலும் அதனை எதிர்கொள்ளுவதற்கு உனக்குள் தைரியம் வேண்டும். மன அழுத்தம் எப்பொழுதும் ஒருவரை நீண்ட காலம் வாழச் செய்து விடாது. மனதிற்குள் தோன்றுகின்ற விஷயங்கள் எல்லாமும் என்றுமே ஒருவரை நிம்மதியாக வாழ வைக்க விடாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நிம்மதியான விஷயங்களோடும் பல தெளிவுகளோடும் நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய் என்றால் நான் சொல்வது போல மன அழுத்தத்தினால் உன்னை வீழ்த்திவிட பல சூழ்ச்சிகள் நடக்கிறது. மன அழுத்தத்தால் உனக்கு கெடுதலை கொடுக்க பல சூழ்ச்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாமும் கலைத்து உன்னை தேடி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீயும் வாழ்க்கை நடத்திவிட வேண்டும் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, உலக மன அழுத்த தினமாக நாளைய தினம் சொல்லப்படுகின்றது. அப்படியானால் நாளைய தினம் சோதனைகள் பல நிச்சயமாக உனக்கு வந்து கொண்டுதான் இருக்கும். அதிலிருந்து நீ தப்பித்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல என் குழந்தையே, உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் எந்த நேரமும் சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எப்பொழுதும் எந்த நேரமும் முழுமையாக நீ உணர்ந்து பார்க்கத்தான் வேண்டும். சரியான ஒன்றை நான் உனக்கு காண்பித்து கொடுத்திருக்கும் இந்த நேரம் தவறான ஒன்றை உன் வாழ்க்கையை விட்டு நீயாகவே விலக்கி வைத்துவிடு. அதுதான் உனக்கும் நல்லது, உன் வாழ்க்கைக்கும் நல்லது. என் குழந்தையே, அப்படி என்ன சதித்திட்டம் நடக்கிறது என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, உன் மனதில் இருக்கும் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நீ நிச்சயமாக தெளிவுபடுத்த வேண்டும். உனக்குள் தோன்றும் ஒவ்வொரு விஷயங்களையும் உண்மையாக உனக்கு வெளிப்படுத்திவிட முடிவு செய்து விட்டேன். அத்தனை சோதனைகளிலும் உனக்கு நடத்தப்படும் ஒவ்வொரு விஷயங்களினாலும் என் பிள்ளை நீ மீண்டு வந்து விடுவாய். எப்பொழுதும் போல எதற்கெடுத்தாலும் பதறிக்கொண்டிருப்பதை எல்லாமும் விட்டுவிட்டு இனிமேலும் நீ பயந்து கொண்டு நிற்பதை விட்டுவிட்டு இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு தர நினைக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை காணத் தொடங்கு. ஒரு மூலையிலேயே முடங்கி கிடக்க நினைக்கிறது என் பிள்ளை. ஆனால் வேண்டும் என்றே உன்னை சோதிக்க நினைக்கிறது இந்த மனிதர்களின் வாழ்க்கை. உன்னை கண்ணீர் விட வைத்து விட்டால் போதுமல்லவா? இப்பொழுது நான் உனக்கு உதாரணத்தை சொல்ல, நாளை உனக்கு நடக்கப் போகின்ற விஷயத்தை இப்பொழுதே நான் உனக்கு சொல்கின்றேன். அதாவது பலரும் கூடியிருக்கின்ற ஓரிடம், பலரும் குடும்பமாக ஒன்று சேர்ந்து அமர்ந்து பேசக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்தில் நின்று கொண்டு நாம் எப்பொழுதுமே எந்த ஒரு தவறையும் செய்துவிடக்கூடாது. தெய்வத்தின் பெயரை சொல்லி தெய்வத்தினுடைய நம்பிக்கையை கொண்டு நாம் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய ஒருபோதும் நினைத்துவிடக்கூடாது என்று நினைத்துவிட வேண்டும்.
இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கவனத்தில் கொண்டு நம்மோடு இவர்கள் பேசுவதற்கு காரணம் என்ன என்பதனை எல்லாமும் தேடாமல் யார் என்ன சொன்னாலும் அதை புன்னகையோடு நீ கடந்து வந்து விட வேண்டும். நீ வார்த்தைகளை விடுவாய் என்பதுதான் அவர்கள் யோசிக்கின்ற விஷயம். எந்த இடத்திலாவது நீ வார்த்தைகளை விட்டுவிட்டு மற்றவர்களுக்கு மத்தியில் அவமானப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களின் எண்ணமாக இருக்கின்றது. மன அழுத்தம் குறையத்தான் வேண்டும். எதற்கெடுத்தாலும் சட்டென்று மனம் உடைந்து போவதும் சட்டென்று மனம் குழம்பி போவதும் நடக்கும். ஆனால் இவை அத்தனையிடமிருந்து மீண்டு வரக்கூடியவை எல்லோருக்குள்ளும் இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அதுபோல இந்த நாளில் இந்த வராகி நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை போல நாளைய தினம் உன்னை நெருங்கி வர முடியாதவர் என்று நீ நினைத்தவர் யார் தெரியுமா? அவர்தான் சூரிய பகவான். ஞாயிற்றுக்கிழமையின் பொழுதல்லவா என் பிள்ளையே. ஆனால் அவரால் உனக்கு எந்த ஒரு தீமைகளும் நடக்கப் போவதில்லை. ஆனால் நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சூரிய பகவானினுடைய தாக்கம் இப்பொழுது எல்லாமும் சற்று மாறுபட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு முறை நல்ல வெயிலாகவும் இன்னொரு முறை மழை பொழிவதும் மழையும் வெயிலும் இல்லாத ஒரு நிலையை உருவாக்குவதுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனால் பல பிள்ளைகளினுடைய உடலிலும் பல உஷ்ணங்கள் தாக்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும் பொழுது, அதாவது நாளைய பொழுதிலாவது சற்று மழை பொழிவை கொடுக்கலாம் அல்லது குளுமையான ஒரு நிலையை உருவாக்கலாம். இதை எல்லாமும் தாண்டி மருத்துவமனைக்கு நாம் செல்கிறோம் என்றால் அந்த இடத்தில் சரியானதொரு தீர்வு கிடைக்கலாம். சரியாகவே உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும். வியர்வை வருகிறது, வெளியில் செல்ல முடியவில்லை, புழுக்கமாக இருக்கிறது என்றவுடன் அதை ஒரு மன அழுத்தமாக எடுத்து கொள்கிறாய். உன் நெஞ்சை வெடிப்பது போல பல தேவையில்லாத எண்ணங்கள் உனக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படியாக எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து யோசித்து நீ கலங்கி நிற்பதை விட உனக்கு நடக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடங்களில் எல்லாமும் உன் மனதை அழுகமாக அழுத்தக்கூடிய ஒரு விஷயம், அதாவது வெயிலில் சென்று வீட்டிற்கு வருகின்றவரிடம் சற்றென்று ஒரு வார்த்தை பேசும் பொழுது நம்முடைய முகத்தில் அறைந்தாற் போல ஒரு பதிலை சொல்லிவிடுவார்கள். சட்டென்று எதையாவது சொல்லி உன்னுடைய மனதை அவர்கள் நொறுக்கி விடுவார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் ஏதாவது ஒரு நிலையில் இருந்து சொல்லும் பொழுது எதிரில் இருப்பவருக்கும் அந்த மன அழுத்தம் தொற்றிக்கொள்ளும். நாம் என்ன செய்தோம்? நாம் அமைதியாகத்தானே இருந்தோம். இவர்களுக்கு எங்கோ உள்ள கஷ்டத்தை நம் மீது கொண்டு வந்து திணிக்கிறார்களே என்பது போன்ற ஒரு எண்ணம் உருவாகிவிடும். அதனால்தான் எப்பொழுதுமே கோபம் என்ற ஒன்றோ மன அழுத்தத்தினால் வரக்கூடிய நிகழ்வுகளோ நிச்சயமாக எந்த வாழ்க்கையிலும் நடந்துவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நடக்க வேண்டும் என்று நாம் நினைத்து விட்டோமானால் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் கட்டுப்படுத்தி விட முடியும். உன் மனதை நீ கட்டுப்படுத்த துணிந்து விட்டால் நிச்சயமாக எந்த ஒரு செயல் உன்னை நெருங்கி வந்தாலும் உன்னால் அதை சரியாக கையாள முடியும் என்பதனை மறந்து விடாதே. இதுபோல உன்னோடு நான் இருந்து உனக்கு சொல்லும் இந்த நிலைகளை எல்லாமும் நீ உணர்ந்து புரிந்து கொண்டால் இனி எப்பொழுதுமே உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த நேரத்திலும் உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நம்பிக்கை கொண்டு நீ வாழ்ந்துவிட வேண்டும். நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையை நிம்மதியோடு உணர்ந்து விட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. மன அழுத்தம்தான் அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம். அதனால் யார் எப்படி உன் மனநிலையை மாற்றினாலும் சரி, நம்மோடு இருப்பவர்களுக்காகவும் நமக்கு நன்மைகளை தருகின்றவர்களுக்காகவும் நம்மை நம்பியவர்களுக்காகவும் நாம் எப்பொழுதும் நல்ல பிள்ளையாக தேவையில்லாத மன அழுத்தங்களை தூக்கி சுமக்காமல்
நாம் வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. பல்வேறு பிரச்சனைகள் இனி உன் வாழ்க்கையை விட்டு தானாகவே விலகும். அம்மா சொல்வது போல எதையும் புரிந்து கொண்டு மன அழுத்தம் இல்லாமல் நீ சிரித்து கொண்டே ஒவ்வொன்றையும் கடந்து சென்று விட்டார். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.